ஸோ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலேருந்து இம்போர்ட்டட் கப்பி ஒரு 2 பேர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாரி மாற்றி சொல்லிட்டேன், கொஞ்ச நாள் இல்லை ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த பார்சல் தான் இப்போ அன்பேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பார்சல் நம்ம கைக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. ஸோ மீன்லாம் காலி ஆயிருக்கும்னு நினைச்சேன், அப்பெல்லாம் ஒன்றும் ஆகலாம், மீன்லாம் சூப்பராகவே இருக்கு. ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் கப்பிலாம் குட்டி போட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி கிட்ட இருந்துச்சு. அதில் அந்த குட்டிங்கெல்லாம் பிடிச்சி நம்ம கண்ணாடி தொட்டியில் போட்டு அந்த குட்டிங்க இந்த டப்பில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கப்பி பேரோட போகிறோம். அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜெட் பிளாக் போட்டு அரகுற குட்டிங்களாம் இருந்துச்சு. அது கூட தான் நம்ம கோல்டன் கப்பி குட்டிங்களையும் விட்டுருக்கோம். இந்த 1 வீக்ல பார்த்தீங்கன்னா கோல்டன் கப்பியோட ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா growth சூப்பராகவே வந்திருக்கு. அப்படியே அன்பாக்ஸ் பண்ண மீன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட்டிங்காக ஒரு 10 நிமிஷம் உள்ள வச்சுட்டேன். ஸோ டெம்பரேச்சர் செட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை நேராக தண்ணிக்குள்ள விட்டுறக்கூடாது. அதில் இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நம்ம மீனை மட்டும் தான் உள்ள விடணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக ஒன்று நடந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்தால் ஒன்று போகுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நமக்கும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். நம்ம கிவ்வே சொல்லியிருந்தோம்ல, அந்த வின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் போட்டு விட்டாச்சு. அதாவது இன்னைக்கு தான் போட்டு விட்டோம். அவர் நாளைக்கு ரிசீவ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சொன்னேன். அப்புறம் ஒன்று வந்தால் ஒன்று போகுதுன்னு சொன்னல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் கப்பியோட மேல் பார்த்தீங்கன்னா இதாயிருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்க. பாய்.